நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கே உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியே பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதி நலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணம், அதன்கண் சென்ற வகுப்பில இட்ட சித்தீஸ்வர படலம் முடித்து விட்டிருந்தோம். அதை தொடர்ந்து கச்சபேச படலம். காஞ்சிபுரத்துல 100க்கும் மேற்பட்ட சிவத்தலங்கள் உள்ளன. கச்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமே என்ற அப்பரபெருமான் திருவாக்கினால எண்ணில்லாத திருக்கோயில்களை உள்ளடக்கியது காஞ்சிபுர நகரம் என்பதை நாம் அறியலாம். அந்த திருத்தலங்களுக்குள்ள ஏகாம்பரநாதரை போலவே பெருமையோடு பெரிய கோயிலாக சிறப்பான திருவிழா சிறப்போடு அமைவது கச்சபேசர் ஆலயம். அந்த திருத்தலத்தினுடைய வரலாற்றினை இங்கு சொல்கின்றார். எவ்வாறு ஒற்றை மாமரத்தின் கீழ் உமையம்மைக்கு பெருமான் அவளுடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்வதற்காக ஜோதி லிங்கமாக எழுந்தருளினானோ அதை போலவே இந்த கச்சபேச பெருமான் திருக்கோயிலிலும் ஏகாம்பரநாதரை போலவே இருப்பார் பெருமான். இறைவன் உலகங்களை ஒரு முறை முற்றிலும் சங்கரித்து பிறகு மீண்டும் படைக்கும் பொழுது இந்த ஜோதிலிங்க பெருமானாக தோன்றினான் என்று சொல்லப்படுகின்றது. அதான் பிற்காலத்திலே கச்சபேசர் என்ற பெயரை பெறுகின்றது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் கச்சபேச பெருமானுடைய தலம். அதனை பற்றி சுருக்கமாகத்தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பற்றிய விரிவுகள் பின்னால் வரும். இப்பொழுது படலத்தை தொடங்குவோம். ஓடரி கண்ணியார் ஆடலும் பாடலும் ஓகுரா சேடமை இட்ட சித்தீசம் என்மை இது செப்பினாம் ஆடமை தோழியோர் பாகர்வாள் அன்னதன் தென்புடை தோடவிழ் சோலை சூழ் கச்சபேசத்து இயல் சொல்லுவாம். ஓடு அரி கண்ணியார், சிவந்த வரிகள் ஓடியிருக்கின்ற அழகான கண்களை கொண்ட பெண்கள், ஆடலும் பாடலும் ஓவுரா சேடமை இட்ட சித்தீச மேன்மை இது செப்பினா. அந்த பெண்கள் எப்பொழுதும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வழிபாடு இயற்றுகின்ற, ஓவுரா என்றால் விடாது இடைவிடாது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பார்களாம். பெருமானுடைய வழிபாடாக அதனை செய்வார்கள் என்று அறிய வேண்டும். எப்படி நம்முடைய திருவாசகத்தில அம்மானை பாடலாகட்டும், பொற்சுண்ண பாடலாகட்டும், எல்லா பாடலும் பெருமானுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற பாடல்களாக இருக்கின்றனவோ அதை போல இந்த பெருமானை பெண்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சேடு என்றால் பெருமை.
பெருமை தங்குகின்ற இட்ட சித்தீச பெருமானுடைய மென்மையை இதுவரையிலும் நாம் சொன்னோம். ஆடமை தோழியோர் வாகர்வாள் அன்னதன் தென்புடை தோழவிழ் சோலைசூழ் கச்சபேசம் என்று சொல்கின்றார். அமை என்றால் மூங்கில். அந்த மூங்கில் என்பதனால அதற்கு இயற்கையான ஒரு அடை வந்து செல்கின்றது. மூங்கில் எப்பொழுதுமே காற்றிலே ஆடிக்கொண்டே இருக்கும். ஆடுகின்ற இயல்பு கொண்ட மூங்கில், அந்த மூங்கிலை போன்ற தொழிலை கொண்டவர் உமையம்மையார். வேயுரு தோழி என்பதனால அந்த அம்மையாருக்கு பெயர் வேயுரு தோழி பங்கன் என்று பாடுகின்றார் இல்லையா. உரு என்பது அங்கு ஊம உருவு. வே என்றால் மூங்கில், மூங்கிலை போன்ற தொழிலை கொண்டவள். அந்த மூங்கில் பச்சையாக இருக்கும்போது அது வளையும் தன்மை கொண்டதாகவும் மிகவும் வழவழப்பு கொண்டதாகவும் இருக்கும். அதே போன்ற தோள்களை கொண்ட உமையம்மை, அவளை ஒரு பங்கிலே கொண்டிருக்கின்ற பெருமான் இந்த இட்ட சித்தீசத்திற்கு தெற்கே பூ இதழ்கள் அவிழ்ந்து மலர்கின்ற சோலைகள், அந்த சோலைகளால் சூழப்பட்ட கச்சபேசம், அந்த கச்சபேசத்திலே பெருமான் உரைகின்றான். அதன் இயல்பினை சொல்ல தொடங்குகின்றோம் என்று கூறுகின்றார். பெருமான் ஒரு காலத்தில படைப்பு அனைத்தையும் முற்றவும் சங்கரித்து மீண்டும் பண்டு போல் படைக்கின்றான். இவ்வாறு பெருமான் வெளிப்படையாக படைப்பது தூல நடனம் என்று சொல்லப்படும். அந்த படைப்பனைத்தையும் சங்கரித்து ஒடுக்கி மீண்டும் பண்டுபோல் தூல நிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த படைப்பினை அதற்கு தயார்படுத்துகின்ற நிலையிலே அவன் ஒரு நடனம் ஏற்றிக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் எப்பொழுதும் பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அதான் படைத்த உலகத்தையெல்லாம் ஒடுக்கி விட்டானே, பெருமானுக்கு இனிமே வேலை இல்லை, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னா அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. மீண்டும் இந்த உலகங்கள் படைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த படைக்கப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை இந்த உலகங்களுக்கு ஆக்க வேண்டும் என்பதனால பெருமான் நம்மால் அறியப்படாமல் சூக்குமமாக நுண்ணிய நிலையிலே தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு பெருமான் இப்பொழுது செய்கின்றான். பெருமான் அனைத்தையும் எத்தனையோ முறை ஒடுக்கி இருக்கின்றான், மீண்டும் படைத்திருக்கின்றான். அது அவனுக்கு எளிவந்த கலை. ஐவகை பூதம் மால் அயன் முதலாய பல் சராச்சரம் எவ்வகை உள்ளவும் ஈறு செய்து இமயமா மயிலொடும் அவ்விரவு அட்டையர்ந்து அங்கவை மீளவும் ஆக்குவான் செவ்வடு குருநகை சிற்பரன் திருவுளம் செய்தார். பெருமான் முதலிலே ஒடுக்கினான் என்று சொன்னார். ஒடுக்கிய பிறகு மீண்டும் பண்டுபோல் படைப்பதற்கு சங்கற்பித்தான் என்று கூறுகின்றார். ஒடுக்கினான் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்வதற்காக தூலமாக சில பொருள்களை சொல்லுவது வழக்கம். ஐவகை பூதம் கண்ணெதிரிலே காணப்படுவன 5 பஞ்ச மகாபூதங்கள், பிருத்திவி முதலியன. அவற்றையும் மாலையன் முதல் அந்த உயிர் வர்க்கங்களிலே தலையோங்கி காணப்படுபவர்கள் பிரம்ம விஷ்ணுக்கள். அவர்களை இங்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். எல்லா உயிர்களையும் என்பது பொருள். ஐவகை பூதம் என்பதனால பிருத்திவி தத்துவத்தில் இருந்து சிவ தத்துவம் வரையிலும் இருக்கின்ற தத்துவங்களிலே அடங்கி இருக்கின்ற புவனங்களை கொள்ள வேண்டும். மாலயன் என்பது எல்லா உயிர் வர்க்கங்களையும் கொள்ள வேண்டும். முதலாய பல் சராச்சரம் என்று சொன்னார். சரம் என்றால் இயங்குவன, அச்சரம் என்றால் இயங்காது நிலை பெற்றிருப்பன. கண்ணை திறந்து பார்த்தா படைப்புல எப்படி இருக்கு அப்படின்னா, இங்கும் அங்கும் செல்வனவாக சில இருக்கின்றன. எங்கும் செல்லாத ஆணி அரைந்து வைத்ததை போல சில இருக்கின்றன. அதான் சரம் அச்சரம். நிலையியற் பொருள், இயங்கியற் பொருள் என்று தமிழிலே கூறுகின்றோம். இயங்குகின்ற இயல்பு கொண்ட பொருள், நிலைத்த இயல்பு கொண்ட பொருள். இதெல்லாம் எடுத்துக்காட்டுதான். இது போல பல எல்லாவற்றையும் எவ்வகை உள்ளவும் என்று அதனால சொன்னார். இப்படி பலவிதமாக இருக்கின்ற
எல்லா பொருளையும் ஈறு செய்து என்றால் ஒடுக்கி, அவை படைப்பிற்கு வாராவகை அவற்றை அவற்றின் காரணங்களிலே சென்று ஒடுக்கி. அப்ப மண்ணினை அதனுடைய காரணத்திலே ஒடுக்கி, மண் எதிலே ஒடுங்கியதோ அதற்கு ஒரு காரணம் இருக்கும், அதனை அதனுடைய காரணத்திலே ஒடுக்கி, இவ்வாறு படைப்பனைத்தையும் தனுகரண புவன போகங்கள் ஆகின்ற படைப்பனைத்தையும் மாயையிலே ஒடுக்கி, அந்த மாயை எப்படி இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கு உருவம் கிடையாது. ஆனால் பெருமானை ஈமவனத்திலே ஆடுகின்றான், சுடுகாட்டிலே ஆடுகின்றான், பெண்காட்டிலே ஆடுகின்றான் என்று சொல்வது ஒரு உருவகம். அதாவது நம்ம பொறுத்தவரையும் சுடுகாடு என்பது நம் கண் முன்னால் ஒருவர் உயிர் நீத்தால் அவரை சுடுகின்ற இடம். உலகம் அனைத்தையும் ஒடுக்குவதை ஒரு சுடுகாடு என்று கற்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னால், சுட்ட பிறகு எஞ்சுவது எது? பொடி, திருநீர், பஸ்மாதான் எஞ்சுகின்றது. இப்பொழுது தத்துவங்கள் அனைத்தையும் ஒடுக்கிய பிறகு எஞ்சுவது எது? அது சக்தி சமூகம் என்று சொல்லப்படுகின்ற மாயை. அதைத்தான் குண்டலினி என்று கூறுவார்கள். அந்த மாயைக்கு வேறு ஒரு பற்றுக்கோடு இல்லை என்பதனால பெருமானை அது பற்றி கொண்டு இருக்கும் என்பதனால பெருமான் திருமேனியிலே அது திருநீறு போல் இருக்கும் என்று இங்கு உருவகப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு பெருமான் உலகங்களை பொடியாக்கி அந்த பொடியினை பூசிக்கொண்டு இயற்றுகின்ற கூத்து பண்டரங்க கூத்து என்று சங்க நூல்களிலெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. பாண்டரங்க கூத்து, ரங்கம் என்றால் நிறம், பாண்டு என்றால் வெளுப்பு, வெண்ணிறம் கொண்ட பொடி. அனைத்தையும் சுட்டு எரித்தால், எந்த நிறப்பொருளை சுட்டு எரித்தாலும் நன்றாக எரித்தோம் என்றால் அது வெண்ணிற பொடியாகத்தான் ஆகும். அது வெண்ணிற பொடியாக ஆகவில்லை என்றால் ஒழுங்காக எரிக்கவில்லை என்பது பொருள். அது கருப்பா இருந்ததுன்னா இன்னும் எரியணும்னு அர்த்தம். நன்றாக எரித்து விட்டோம் என்றால் வெள்ளை வெள்ளை என்று ஆகிவிடும். அவ்வாறு உலகத்தை இறைவன் முற்றமும் ஒடுக்கினான் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட நிலையிலே எஞ்சி இருப்பது வெண்ணிறமாக இருக்கும். அந்த வெண்ணிறமாக இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட உலகத்திற்கு எது பற்றுக்கோடு அப்படின்னு கேட்டா, ஒடுக்கிய கடவுளே பற்றுக்கோடு. அவனுடைய மேனியில் தான் அது அடங்க வேண்டும் என்பதனால அதனை அவன் திருநீராக பூசிக்கொள்கின்றான் என்று அந்த பெருமானுடைய பெருமையை நாம் வழிபாட்டிற்காக இவ்வாறு வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதை திருமுறைகள்லாம் சிறப்பாக நமக்கு சொல்லும். சரி, அப்படி பெருமான் அனைத்தையும் ஒடுக்கிய காலத்திலே பெருமானுக்கு துணையாக யாராவது இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்டா இருக்கின்றாராம். யார் என்றால் பெருமானிடமிருந்து பிரிப்பின்றி இருக்கின்ற அந்த பராசக்தியார் பெருமானுக்கு துணையாக இருக்கின்றார். இப்ப பெருமான் அந்த நேரத்திலே ஒரு கூத்து இயற்றுகின்றான் என்று சொன்னால், அந்த கூத்தினை காண்பதற்கு ஒருத்தர் வேண்டும், அந்த கூத்திற்கு உரிய பாடலை பாடுவதற்கு ஒருவர் வேண்டும், அந்த கூத்திற்கு உரிய தாளத்தை போடுவதற்கு ஒருவர் வேண்டும். ஒருத்தர் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னா ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தங்க நட்டுவாங்க செய்யறாங்க, ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறாங்க, ஒருத்தர் வயலின் வாசிக்கிறாங்க. இப்படி எல்லாம் 4-5 பேர் இருந்தாதான் ஸ்டேஜ் ஓரத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாம் திரைக்கு பக்கத்தாப்புல நடுப்புற ஸ்டேஜ்ல ஓடி ஓடி ஒரு பொண்ணு ஆடும். ஆனா அந்த பொண்ணு ஆடணும்னா இந்த 4 பேரும் வேலை செய்யணும். இப்ப பெருமானுக்கு இந்த எல்லா வேலைகளையும் அந்த உமையம்மையாரே செய்கின்றார். அவரே பாடவும் செய்கின்றார், அவரே தாளம் போடவும் செய்கின்றார், அவரே கண்டு ரசிக்கவும் செய்கின்றார். அப்படி அந்த பராசக்தியார் அவர் பெருமானுடைய ஆட்டத்திற்கு துணையாக அங்கு இருக்கின்றார் என்பதை இங்கு சிவஞான முனிவர் சொல்றார். ஈறு செய்து இமயமா மயிலொடும், இமயத்திற்கு பிறந்த மா என்றால் கரிய நிறம், கரிய நிறம் கொண்ட அந்த மயிலோடு. மயில்களிலே நம்ம சில பிரதேசங்களிலே வெண்ணிற மயிலையும் பார்க்கிறோம், செந்நிற மயிலையும் பார்க்கிறோம். ஆனால் நம் நாட்டிலே இருக்கின்ற கரிய நிற மயிலுக்கு தான் அழகு அதிகம். அந்த கரிய நிற மயில் யாருன்னா உமையம்மையார். உமையம்மையாரை இமயத்திற்கு பிறந்த கரிய மயில் என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, அது லீலையாக அவ்வாறு காணப்படுகின்றார், அவ்வளவுதான். அவர் அனைவருக்கும் தாயாக இருந்தாலும்
இமவானுக்கு மகள் என்று லீலையாக காணப்படுகின்றார். அது இமவானுக்கு செய்கின்ற அருள். அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? இமவான் ஒரு முறை மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தானாம். அப்பொழுது முருகப்பெருமான் ஓடி வந்து, தாத்தா என்ன ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு கேட்டார். இமவான் சொன்னாரு, என்னப்பா இந்த ஹைமவதி உங்க அம்மாவை உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து அந்த கைலாயத்துல புகுந்த விட்டுதான் அவ இருக்கிறா. அவள் சிறு பெண்ணாக இங்கிருந்த பொழுது என் மடியிலேயே அடர்ந்து விளையாடி கொண்டிருப்பாள். அந்த நாளெல்லாம் நினைச்சு இனிமே அந்த வராதே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பொழுது முருகப்பெருமான் அவருக்கு உமையம்மையாருடைய சகசரநாமத்தை உபதேசித்தாராம். நீ உன்னுடைய தாயையே உன்னுடைய மகள் என்று மயங்குகின்றாய். உனக்கும் எனக்கும் அவள் தாய் ஒன்று போல. அவளை உன்னுடைய மகள் என்ற எண்ணத்தினாலே நீ இவ்வாறு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்று அந்த அம்மையாருடைய பெருமையெல்லாம் எடுத்து கூறி அவளை தாய் என்று நினைத்தால் போதும் அப்படின்னு சொல்ற. அது போல இங்க லீலையினால பெருமான் இப்படி இருக்கிறாரு. லீலையினால பெருமான் சொக்கநாத பெருமானா வந்து வீட்டுக்கு மண் சுமந்தார் என்பதனால அவர் எப்பொழுதும் இயல்பாக அவ்வாறு செய்கின்றார் என்பது இல்லை. சம்பந்த பெருமானுடைய ஒரு அருமையான பதிகம், அதுல பரசு தரித்திலர் போலும் என்றெல்லாம் வரும். பெருமானுக்கு நாம் என்னென்ன உருவத்தையும் பெயரையும் கொடுத்து அவருடைய லீலைகள் எல்லாம் சொல்கின்றோமோ இதையெல்லாம் பெருமான் செய்யவில்லை என்றே ஒரு பதிகத்தில் கூறுகின்றார். ஆனால் பிரமபுரம் அமர்ந்தாரே, நமக்கு அருள் செய்வதற்காக பிரமபுரத்திலே காட்சி தருகின்றார். ஆனால் அவருடைய சொரூபத்துல இதெல்லாம் கிடையாது. இவையெல்லாம் அவருடைய லீலை தான். அவருடைய உண்மை வடிவம் சொரூபத்துல அவர் எப்படி இருக்கிறார்னா சச்சிதானந்த சிவமாக செயலற்று இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு என்பதனால அந்த பெருமானுக்கு நித்தியம் என்றும் லீலை என்றும் இரண்டு நிலைகள் உண்டு. தன் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக பெருமான் லீலையாக பல நாம ரூபங்களை தாங்கிக் கொள்வான். ஆனால் உண்மையில அவனுக்கு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதவன் என்று பார்க்கின்றோம். பெருமான் வேறு பெருமாட்டி வேறு இல்ல. நெருப்பும் சூடும் போல பெருமானே பெருமாட்டி என்று அறியப்படுகின்றான். செயல் நிலையிலே பெருமாட்டி, செயலற்ற நிலையிலே பெருமான் அப்படின்னு பாக்குறோம். அந்த அம்மையார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது பெருமான் தனக்குத்தானே துணையாக இருக்கின்றான். சில கோயில்ல பாப்பீங்க, நம்ம திருவையாறுல இருக்கிறாரு, அப்புறம் வந்து நம்ம சொக்கநாத பெருமான் கோயில்ல மீனாட்சி அம்மையினுடைய அந்த சுற்றுல இருக்கிறார். இரட்டை விநாயகர்னு இருப்பாங்க. விநாயகர் பக்கத்தாப்புலயே விநாயகர். விநாயகர் பக்கத்தாப்புல முருகன் இருந்தா பரவாயில்ல, விநாயகர் பக்கத்தாப்புலே விநாயகர் இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பெரியவர்கள் சொல்வார்கள், விநாயகருக்கு விநாயகர் தான் இணை, விநாயகருக்கு விநாயகர் தான் துணை என்பதனால இரட்டை விநாயகராக பார்க்கிறோம். அது போல பெருமானுக்கு பெருமானே துணை, அதான் பெருமாட்டியாக இருக்கின்றான். அவ்வளவுதான் விஷயம். பெருமானே பெருமாட்டியாக இருக்கின்றான். இவ்வாறு அனைத்து உலகங்களையும் ஒடுக்கிய நிலையிலே பெருமானும் பெருமாட்டியுமாக அவ்விரவு ஆட்டையர்ந்து அப்படிங்கிறார். அந்த இரவிலே ஆட்டையர்ந்து என்றால் நடனம் புரிந்து, ஒடுக்குதலாகிய நடனத்தை புரிந்து தொடர்ந்து பெருமான் நடனம் புரிகின்றான். ஒடுக்கப்பட்ட பிறகு நடனம் புரிய வேண்டிய தேவையில்லையே, ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா, மீண்டும் படைப்பதற்கு தேவையான நடனத்தை புரிகின்றான். அதற்கு சூக்ஷ்ம நடனம் என்று பெயர். சித்தாந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அவ்விரவு அப்படிங்கிறார். இரவுன்னா என்ன? ராத்திரி. ராத்திரின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, பகலை செய்கின்ற ஒளிப்பொருள் எல்லாமே ஒடுங்கி விட்டன. அப்பொழுது இரவாகத்தான் இருக்க முடியும். பகலை செய்வன யாவை? பலவிதமான சூரியர்கள் பகலை செய்கின்றார்கள். சூரியர் வந்து ஒருவர் இல்ல, ஒவ்வொரு சூரிய மண்டலத்திற்கும் ஒரு சூரியன் இருக்கின்றான். அப்பொழுது எத்தனையோ அண்டங்களிலே சூரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்காங்கு பகலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேரையும் ஒடுக்கிவிட்ட காரணத்தினால எங்கு பார்த்தாலும் இருட்டாகவே இருக்கின்றது. பகலை செய்கின்ற சூரியன் இல்லை என்பதனால. அப்படி படைப்பனைத்தும் இருட்டிலிருந்து படைக்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்திய அப்பர் பெருமான் ஒரு இடத்துல சொல்றார். ஆனால் அந்த இருட்டை கடந்து ஒரு ஒளி இருக்கின்றது. அது படைப்பை கடந்து இருப்பதனால படைப்பிற்குள் அதனை காண முடியாது. அப்பர் பெருமான் திருக்குறள்களை சொல்லும் பொழுது அண்டம் ஆறிருள் என்று கூறுகின்றார். படைப்பனைத்தும் ஆறிருள் என்றால் நெருங்கி இருக்கின்ற இருள். இருளே அடர்ந்து இருக்கின்றது அண்டங்களிலே.
எப்பொழுது அப்படின்னு கேட்டா, அந்த அண்டங்களிலே பெருமான் உயிர்களை உடம்போடு புணர்த்துவதற்கு வகையாக முதலிலே எதை பண்ணணும்? தத்துவங்களை எல்லாம் படைத்த பிறகுதான் உயிர்களுக்கு உடம்பை தருகின்றான் இறைவன். புவனங்களை படைத்த பிறகுதான் புவனங்களிலே சரீரங்களை தோற்றுவிக்கின்றான் என்று சித்தாந்த சாஸ்திரம் கூறுகின்றது. சரீரத்துக்கு புவனஜம் என்று பெயர். புவனத்திலே தோன்றியது. புவனங்கள் தத்துவங்களிலே தோன்றின. அப்போது 6 அத்வாக்களையும் படைத்து விட்ட பிறகு பெருமான் என்ன பண்றாரு? நாம் உடம்போடு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக பெருமான் எல்லாத்தையும் செஞ்சிடறார். இப்ப நம்ம ஊர்ல இருந்து காசிக்கு போனோம், ட்ரெயின்ல ஏறணும்னா ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்து உட்கார்ந்த அப்புறம் இருங்க ஒரு ட்ரெயின் உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? இல்ல என்ஜின் ஒண்ணு சரியா இல்ல என்ஜினை உண்டாக்குறோம்னு சொல்ல முடியும்? எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு தானே டிக்கெட் கொடுக்க முடியும். காசிக்கு டிக்கெட் தரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்கணும். அது போல கடவுளும் இந்த உயிருக்கு உடம்பு தரதுக்கு முன்னாடி எல்லா படைப்பை எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறார். அப்ப தத்துவங்களை படைத்து, தத்துவங்களிலிருந்து புவனங்களை படைத்து, புவனங்களிலிருந்து சரீரங்களை படைத்து உயிரினை சரீரங்களுக்குள்ள புகுத்துகின்றான் அப்படின்னு பாக்குறோம். அப்பொழுது அதற்காக படைப்பு நிகழ்வதற்கு முன்பும் சூக்ஷ்மமாக நடனம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அந்த இரவிலே பெருமான் ஆட்டையர்ந்து, அப்ப ஒடுக்கப்பட்ட நிலையிலே அது பேர் இருளாக இருக்கின்றது என்று வேதங்களும் கூறுகின்றன. யதா தமகா தன் தத்து திவான ராத்திரிகி என்று ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதம். எங்கு பேரிருள் இருக்கின்றதோ அங்கு பகலும் இல்லை இரவும் இல்லை. பகல் என்பது கதிரவனால் உண்டாக்கப்படுகின்றது. கதிரவன் மறைந்த பிறகு இரவு வருகின்றது. இரவிலே ஒளி தருவதற்கு நிலா நட்சத்திரங்கள்லாம் இருக்கின்றன. ஆனால் இது பகலென்றோ இரவென்றோ அறியப்படாத நிலை ஒன்று இருக்கின்றது. அது நாம் காண்கின்ற இரவை விட கொடிய இருள், அதான் தமஸ் என்று சொல்லப்படுகின்றது. படைப்பிற்கு முந்தைய நிலை. அந்த நிலை அதான் இரவுன்னு சொல்லப்படுறது. அந்த இரவுல சுவாமி அடைகின்றார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இறைவன் படைப்பிற்கு முன்பாக சூக்ஷ்ம செய்கின்றான்னு அர்த்தம். நள்ளிருள் அப்படின்னா செறிந்த இருள். சூரிய சந்திரர்களும் உண்டாக்கப்படாத நிலை. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அந்த இரவு ஆட்டையர்ந்து சூக்ஷ்ம நடத்தை செய்து பிறகு அதன் பயனாக அங்கவை மீளவும் ஆக்குவான். ஒடுக்கப்பட்ட பொருள்களை மீண்டும் இறைவன் படைப்பிற்கு கொண்டு வருகின்றான். யார் அப்படின்னு கேட்டா, செவ்வடு குறுநகை சிற்பரன் திருவுளம் செய்தனன். செவ் அப்படின்னா பகை, பகைவர்களை அடுகின்ற அப்படின்னா அழிக்கின்ற ஆற்றல் கொண்ட குறுநகை புன்னகை. முப்புற அசுரர்களை தன்னுடைய மெல்லிய புன்னகையினாலேயே அழிக்க வல்லவன். பள்ளி தெரிய சிரிச்சு அழிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி ரொம்ப பவர் யூஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்படி யூஸ் பண்ண இல்லையா? அப்படி புன்னகையினாலேயே முப்புறங்களை எரித்தார். ராவணனை 1000 வருஷம் அழ அடிச்சார். தன்னுடைய வலது கால் கட்டை விரல், அந்த கட்டை விரல் நகத்தினுடைய நுனி, அந்த நுனியினால தான் அமர்ந்திருக்கின்ற கைலாயத்தின் உச்சியிலே கீறினார். அவ்வளவுதான். அவன் கீழே அகப்பட்டு கொண்டான். அவர் நன்றாக அழுத்தியிருந்தால் அவன் நசுங்கி சட்னியா போயிருப்பான் என்று ஒரு பதியம் முழுக்க பாடுறார் அப்பர் பெருமான். அவன் சாகக்கூடாது என்பதற்காக பெருமான் என்ன பண்ணாரு? அழுத்தாது மென்மையாக என்ன இராவணனை தொட்டான் என்று கூறுவார். புலியூர் சிற்றம்பலம் தேவாரத்துல நம்பியாரோர் கூட அந்த இராவணனை தொட்டானை சாமி அழுத்தலையா, ஜஸ்ட் தொட்டார், அவ்வளவுதான். தொட்டானை புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமென்று. அவ்வாறு அந்த பெருமான் மீண்டும் உலகங்களை படைப்பதற்கு சங்கல்பித்தான், திருவுளம் செய்தான். அவன் கைகால்களை அசைத்துக் கொண்டு ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் நினைத்தாலே நடக்கும் என்பதனால அவன் திருவுளம் செய்தான் அப்படின்னு சொன்னார். எப்படி படைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உலகெல்லாம் அழிவுறும் காலையும் தன்னுடைய காவலில் குலவசீர் காஞ்சியில் ஜோதிலிங்க துரு கொண்டெழுந்து இலகு தன் சக்தியால் முன்பு போல் யாவையும் நல்கினான். அழகிலா நாம ரூபங்களும் ஆக்கினான் அண்ணலே. உலகத்தையும் இறைவன் ஒடுக்கினான் என்று சொன்னாலும் பெருமான் காஞ்சிபுரத்தை மட்டும் அது ஒடுங்கா வண்ணம் தன்னுடைய அருளினாலே காத்திருந்தான். காஞ்சிபுரத்தை
ஏனைய உலகங்களை ஒடுக்குவதை போல ஒடுக்காமல் அதனை மட்டும் அப்படியே விட்டிருந்தான். அவனுடைய காவலினாலேங்கிற அவனுடைய காப்பாக பெருமான் அதனை விட்டு வைத்திருந்தார். அந்த காஞ்சிபுரத்திலே ஒரு ஜோதிலிங்கமாக தான் உருக்கொண்டார். அந்த ஜோதிலிங்கமாக உருக்கொண்டு தன் சக்தியோடு சேர்ந்து முன்பு போல் யாவையும் நல்கினான். சாமி எப்படி படைக்கிறார் அப்படின்னு கேட்டா பண்டு போல் படைக்கின்றார். படைப்பினுடைய சூட்சுமம் இதுதான், சத்காரியவாதம். அதாவது இல்லத தோன்றாது. இப்ப ஒரு உழவன் நெல்லை விதைக்கிறான். நெல்லிலிருந்து நெற்பயிர் வரும் என்ற நம்பிக்கையில தான் விதைக்கிறான். கரும்பை விதைக்கிறான். கரும்பிலிருந்து கரும்பு வருங்கிற நம்பிக்கையில தான் வைக்கிறான். ஒன்றை விதைத்து இன்னொன்று வரும் என்று சொன்னால் அந்த உழவனுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. கரும்பை விதைத்து கள்ளிச்செடி வரும்னா என் நம்பிக்கையோட கரும்பை விதைப்பாங்களா? விதைக்க மாட்டார்கள். அப்பொழுது கரும்பிலிருந்து கரும்பு வரும் என்று உழவன் நம்புவதற்கு எது அடிப்படைன்னு கேட்டா உள்ளதுதான் வருகின்றது. ஆலம்பத்திலிருந்து ஆலமரம் தான் வரும், வேறொன்றும் வாராது என்று பார்க்கின்றோம். அதுபோல இப்ப ஒரு பானை வருகின்றது அப்படின்னா அது மண்ணிலிருந்து வருகின்றது. அந்த பானை மண்ணிலே முன்பே இருக்கின்றது, அது இல்லாமல் வரவில்லை. இருக்கின்ற பானை தான் அது நாம ரூபத்தோடு வருகின்றது. பானை என்பதற்கு ஒரு ரூபம் உண்டு, பானை என்பதற்கு ஒரு நாமம் உண்டு, பெயர் உண்டு. இந்த பெயர் வடிவத்தோடு அது வருகின்றதே அல்லாமல் இல்லாதது வரவில்லை என்பதனால பெருமான் இருப்பதைத்தான் நாம ரூபங்களினாலே படைக்கின்றான். எந்த நாமரூபங்களை ஒடுக்கினானோ அந்த நாம ரூபங்களை மீண்டும் அவற்றிற்கு வழங்குகின்றான். வழங்கி பண்டு போல் ஆக்குகின்றான். முன்பு போல் இறைவன் படைக்கின்றான். அவ்வாறு படைப்பதற்கு அவனுடைய சக்தி அவனுக்கு துணையாக இருக்கின்றது. இலகுதன் சக்தியால் பெருமான் இவ்வாறு படைக்கும் பொழுது காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற இந்த ஜோதிலிங்கத்திலே தான் இருந்து செய்தான் என்று கூறுகின்றார். அந்த ஜோதிலிங்கத்து உருக்கொண்டு எழுந்தருளி தன்னுடைய சக்தியோடு கூடி முன்பு போல் யாவையும் நல்கினார், அழகிலா நாம ரூபங்களும் ஆக்கினான் அண்ணலே. பெருமான் படைத்த படைப்பிற்கு ஒரு எண்ணிக்கை உண்டானா கிடையாது. 84 லட்சம் யோனிகள் இந்த உயிர்களுடைய வகைகள் மட்டும். ஒவ்வொரு யோனிக்கும் எவ்வளவு கோடி உயிர்கள் படைக்கப்பட்டன என்ற எண்ணிக்கை யாருக்கும் கிடையாது. என்பதனால அழகிலா நாம ரூபங்களை இறைவன் ஆக்குகின்றான். ஆகவே தான் ஆக்கினவற்றை அறிந்து வைத்திருக்கும் அவன் ஒருவனே என்பதனால்தான் அவனுக்கு சர்வஜன் என்று பெயர், அனைத்தையும் அறிந்தவன் பேர். வேறு யாரும் படைக்கப்பட்ட யாரும் எவ்வளவு தவத்தினாலே பேரறிஞரா இருந்தாலும், பெரிய முனிவர்களா இருந்தாலும், அகத்தியரா இருந்தாலும், வசிஷ்டரா இருந்தாலும் கடவுளை போன்ற உச்சரிவு யாருக்கும் கிடையாது. என்ன காரணம்னா இந்த உலகம் அவ்வளவு பெரியது, அத்தனையும் அவர் மாஸ்டர் கம்ப்யூட்டரா இருந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். அப்ப எண்ணில்லாதவற்றை அறிந்து வைத்திருக்கின்றான் அவன். அவனுடைய அறிவிற்கு ஒரு எல்லையே இல்லை. அழகிலா நாம ரூபங்களும் ஆக்கினான் அண்ணலே அப்படின்னு போற்று செய்கிற அவ்விலிங்கத்தினை போற்றினோர் யாவரும் மாற்றரும் வீடு பேர் எய்துவர் நான்முகன் வாணியோடு ஆற்றலானாயிடே மாதவம் ஆற்றி அவ்வங்கடன் ஊற்றமார் அழினால் படைத்திடும் தலைமை பெற்றொங்கினான். பெருமைக்குரிய அந்த லிங்கத்தினை போற்றிய யாவரும் மீண்டு வாரா வழியாகின்ற வீடு வெற்றினை அடைவார்கள். அந்த ஜோதிலிங்கத்தினை வழிபட்டவருக்கு என்ன பலன்னு கேட்டா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற பலன்கள் அவையெல்லாம் இருந்தாலும் கூட மீண்டும் இந்த படைப்பிற்கு வாராத அந்த முக்தி நிலையை பெறுவார்கள். என்ன காரணம்? உலகினை படைக்கின்ற கடவுள் உரைகின்ற இடம் இது. அதனால அவனை போற்றி வழிபட்டு விட்டால் திரும்பவும் படைக்கப்படாத நிலையை அவன் அருளி விடுவான். அப்படிப்பட்ட ஜோதிலிங்க பெருமான் அவன். அந்த பெருமானை முக்தி பேற்றிற்கு கீழான ஒரு நன்மைகளுக்காகவும் மக்கள் வழிபடலாம். அது அவனவருடைய வினை வழி அறிவு பயன்படுகின்றது. அப்படிதான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாரு, நம்ம ஒரு விழா அல்லது ஒரு மாநாடு அல்லது ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு நாம என்ன பண்றோம், அந்த டொனேஷன் ரெசிப்ட் அது அடிச்சு எடுத்துட்டு போயிருக்கிறோம். 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபான்னு.
அவர்கிட்ட ஐயா நீங்க ஏதாவது எடுத்துக்கீங்கன்னு சொன்னா சரி ஒரு 1000 ரூபாய் சீட்ல கைது போட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவாரு. இதெல்லாம் எடுத்துட்டு போகாம போனா முழு செலவையும் அவரே செய்வார். ஆனா நம்முடைய வினை வழி நம்முடைய அறிவு பயன்படும். அப்ப அது போல பெருமான்ட்ட இது நமக்கு தேவை என்று நாம் அதை லிமிட் பண்ணிட்டோம்னா உடனே பெருமான் அழித்து விடுவான். அதுல அவனுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா அனைத்தையும் நல்கின்ற பெருமான் அவனுக்கு முக்தி பெற்றினை அளிக்கின்ற அந்த சிறப்பு அவனுக்கு மட்டுமே உண்டு. அவனால் மட்டும்தான் முக்தி பெற்றினை அளிக்க முடியும். அந்த பெருமானை வழிபட்டு பிரமன் சரஸ்வதியோடு சேர்ந்து வழிபட்டாராம். வழிபட்டு இந்த சத்தியலோக வாழ்வினையும் உலகங்களை செப்பனே படைக்கின்ற ஆற்றலையும் பெற்றார். என்ன காரணம்னா உலகத்தில எல்லோரும் படைப்பாளிகள் தான். இப்ப நம்முடைய அம்மா அப்பா நம்மை படைத்திருக்கிறார்கள், நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பாவை படைத்திருக்கிறார்கள். உலகத்துல எங்கு பார்த்தாலும் படைப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா பிரம்மதேவனை போல யாரும் படைக்க முடியலையே. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பிரம்மதேவன் அப்படி கிடையாது. பிரம்மதேவனுக்கு படைப்பாற்றல் இருக்கின்றது. பிரம்மதேவன் கஷ்டப்பட்டார்னு இல்லையே. அப்ப அவருக்கு மட்டும் எப்படி அந்த படைப்பாற்றல் இருக்கின்றதுன்னு கேட்டா அவர் இந்த பெருமானை வழிபட்டு தான் அந்த படைப்பாற்றல் இருக்கின்றது என்று கூறுகின்றார். முன்னொரு பிரம கற்பத்திடே நாரணன் மூறினீர் மண்ணு மந்தரமலை ஆமையாய் தாங்கி வா கடல் கடைந்து இன்னமுதம் சுடர்க்கு இந்த பின் வெஞ்செருக்கெய்தி ஆங்கு அன்னமும் அன்ன முன்னீர் முழுதுழக்கினான் உலகெல்லாம் அஞ்சவே. பிரம்ம கற்பம் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு பிரமனுடைய வாழ்நாள் அது எவ்வளவு நீண்டது என்பதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அதற்கு பிரம்ம கற்பம் என்று பெயர். ஒரு பிரமன் தோன்றி பிரமன் அழிகின்ற வரையும் இருக்கின்ற நீண்ட இடைவெளி அது பிரம்ம கற்பம். அவ்வாறு பல பிரம்ம கற்பங்கள் போய்விட்டன. அந்த ஒரு பழைய பிரம்ம கற்பத்திலே நாராயணன் என்ன பண்ணாரு, மூரி என்றால் பெரிய அர்த்தம். பெரிய வெள்ளம் கொண்ட மூரி நீர் என்பது முன்னீராகின்ற சமுத்திரம். அந்த சமுத்திரம் பார்க்கடல். அதிலே அமுது பெறுவதற்காக மந்திரமலையை மத்தாக இட்டு அவர்கள் கடை போகின்றார்கள், தேவர்களும் அசுரர்களும். அப்பொழுது சமுத்திரத்துல கல்ல போட்டா என்ன ஆகும்? அப்பறை கட்டி போட்டா மட்டும் மிதக்கும், மற்றபடி போட்டா கீழே போயிடும். அப்ப மந்திரமலையை போட்டோம்னா அது அமிழ்ந்து போக ஆரம்பித்தது. அது அந்த பார்க்கடலிலே அமிழ்ந்து போகாமல் திருமால் ஒரு ஆமையாக உட்கொண்டு அதை கீழிருந்து தாங்கி அங்கு அவர் தான் முயன்று தாங்குவதனால அவர் முதுகின் மீது மந்திரமலை இருப்பதனால அது கடலுக்குள்ள அமிழ. அப்படி மத்தாக இருந்த மந்திரமலையை கடைந்து அவர்கள் அமுதத்தை பெற்றார்கள் என்பது கதை. இவ்வாறு தேவர்களுக்கு அமுதம் பெறுவதற்கு அந்த மந்திரமலை சமுத்திரத்திலே அமிழ்ந்து விடாமல் தான் ஒரு பெரிய ராட்சச ஆமையாக இருந்து தன்னுடைய உடல் வலிமையினாலே அந்த பெரிய மலையே தாங்கினார். அந்த ஆமையினுடைய ஓட்டினாலே இந்த திருமால் அப்படிப்பட்ட ஒரு அரிய காரியத்தை செய்த பிறகு நம்மால் தான் இது முடியும் என்று அவருக்கு ஒரு செருக்கு உண்டாயிற்றான். அந்த செருக்கு கொடிய செருக்கு உண்டாகி அதெல்லாம் என்ன பண்ணாரு, என்னை விட ஆற்றல் படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த சமுத்திரத்தில் இருந்தபடியே கரையேறாமல் அந்த சமுத்திரத்தை கலக்க ஆரம்பித்தார். அது சமுத்திர ஆமை சமுத்திரத்துல நீஞ்ச ஆரம்பிச்சது. அப்படி கலக்க ஆரம்பித்த உடனே எல்லோரும் அஞ்சினார்கள். அந்த கரையிலே இருந்த தேவர்கள் எல்லாம் அஞ்சின உடனே பெருமான் உயிருடைய அச்சத்தை நீக்குவதற்காக அந்த சமுத்திர கரைக்கு பெருமான் தன்னுடைய சூலத்தினாலே அந்த ஆமையினை குத்தி அந்த ஆமை உடம்பிலிருந்து திருமாலுடைய உயிரை பிரித்தார். பிரித்து திருமாலுக்கு என்ன ஆமையான உடனே ஆமை என்றே நினைத்து கொண்டாயா, நீ திருமால் இல்லையான்னு சொன்னாராம். இப்ப நமக்கெல்லாம் அன்றாட இந்த அறிவினை இறைவன் தர வேண்டும். நாம ஆணாக பிறந்ததால் ஆணாக நினைக்கின்றோம், அந்தனாக பிறந்ததால் அந்தன் என்று நினைக்கின்றோம், பெண்ணாக பிறந்தால் பெண் என்று நினைக்கின்றோம், உடம்பை நாம் என்று நினைக்கின்றோம். அவ்வளவுதான். பிறவினால் வருகின்ற கேடு என்னன்னு கேட்டார், பிறவியால் வருவனே கேடுல. ஏன்னா பெருமான் பிறவியை தருவது அவனை வழிபடுவதற்கென்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. அந்த பிறவி எந்த ஒரு லிங்கத்தில் தோன்றினாலும் அந்த பிறவி உயிருக்கு அடையாளம் ஆகிவிடாது, உயிர் அதுவாக ஆகிவிடாது என்பதனால இப்ப நமக்கு ஒரு உடம்பிலே உயிரோடு பிறப்பதனால அந்த உடம்பின் தன்மைகள் எல்லாம் நம்முடைய தன்மைகளா நாம் என்ன பண்றோம், உயிரின் மீது ஏற்றிக்கொண்டு மயங்குகின்றோம்.
இந்த மயக்கம் பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் உண்டு, அவர்களும் சகலர் என்பதனால. அதனால என்ன காரணம்னா, பிரளயாகலருக்கு இந்த மயக்கம் என்பது இல்ல, அவர்கள் மாயாமலத்திலிருந்து நீங்கி இருக்கிற காரணத்தினால. மாயாமலத்தினால்தான் தனு உண்டாகின்றது. உடம்பிலே நான் என்று மயங்குகின்ற மயக்கம் மாயையினால் உண்டாவது, அதிலிருந்து விடுபட்டவர்கள் பிரளயாகலர்கள். ஆனால் சகலர்களுக்கு அந்த மயக்கம் உண்டு. அதனால பெருமான் என்ன பண்றாரு, நாம பெருமான்கிட்ட அந்த திருமாலுக்கு அருள் செய்தது போல எங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும், நம்ம அன்றாட விண்ணப்பிக்க வேண்டும். திருமால் உடனே பெருமானிடத்துல நன்றி பாராட்டி விட்டு, பெருமானே நீங்க மட்டும் இந்த ஆமை உடம்பிலிருந்து எனக்கு விடுதலை தரவில்லை என்று சொன்னால், நான் என்ன ஒரு ஆமையை திருமணம் செய்து கொண்டு ஆமை குட்டிகளை பெற்றுக்கொண்டு ஆமையாகவே வாழ்வேங்க வாழ்நாள் முழுவதும். எனக்கு நான் திருமால் என்ற எண்ணமே எனக்கு வராது என்று பெருமானுடைய கருணைக்கு நன்றி கூறிவிட்டு, நான் கைலைக்கு வரும்பொழுது உங்களை தரிசிக்கும் பொழுது இவ்வாறு ஆமையாக தோன்றி நான் மயங்கினேன், இவ்வாறு மயங்கக்கூடாது என்பதை அறியும் வண்ணம் இந்த ஆமையின் ஓட்டினை நீங்கள் அணிகலனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அதனால சாமி என்ன பண்ணாரா, பல பிரம்மாக்களை சம்ஹரித்து அவர்களுடைய மண்டையொட்டினை எல்லாம் மாலையாக அணிந்திருக்கிறார். அது ஒரு உள்மாலை. சாமி நிறைய மாலை அணிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, இப்ப கூட அடையாளம்லாம் ருத்ராட்ச மாலை அணியும் போது சின்ன மணினால ஒரு மாலை, பெரிய மணினால, அதை விட பெரிய மணினால மாலை எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்ப ஒரு மாலைக்கு வெளியில மாலை, மாலைக்கு வெளியில மாலை இருக்கு. பிரம்மாவுடைய தலையெல்லாம் அந்த மண்டை ஓட்டினால ஆன ஒரு மாலை இருக்கு. அதுக்கு வெளியில எண்ணிக்கை அதிகமா இன்னொரு மாலை இருக்கு, அது இந்திரனுடைய தலையொட்டினால. சாமி என்ன பண்ணாரு, இந்த பிரம்ம கபாலங்களினால் ஆகிய மாலை, அந்த மாலைக்கு நடுப்புற ஒரு நாயக மணி வேணும், ஒரு டாலர் வேணும். அந்த டாலராக இந்த ஆமையினுடைய ஓட்டை வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சாமி சொன்னாரு. இந்த ஆமை ஓட்டை எடுத்து பிரம்ம கபால மாலைக்கு நடுப்புற டாலரா வச்சுக்கிட்டாரு. நான் விளையாட்டா சொல்லல, சிவஞான முனிவர் அப்படிதான் சொல்றேன். அச்சம் நீத்து ஆறுயிர் உய்வகை அருள் சுரந்தாங்குரி. ஆங்குரி என்றால் பெருமான் உடனே அங்கு தோன்றினான். அந்த ஆமை சமுத்திரத்தை கலக்கும் போது அங்கு தோன்றினார். உலக உயிர்கள் எல்லாம் அஞ்சின என்பதனால பெருமான் தோங்கினார். கச்சபத்தின் உயிர் செற்று, கச்சபம் என்றால் ஆமை, ஆமையினுடைய உயிரை பிரித்து செற்று. ஏன்னா இறைவனுக்கு என்ன சிறப்புன்னா, படைப்பவனுக்கு படைப்பவன் என்று சொல்லி வேதத்துல அர்ச்சனை இல்லை, காப்பவனுக்கு காப்பவன் என்று சொல்லி வேதத்துல அர்ச்சனை இல்லை. ஆனால் ஒடுக்குகின்ற கடவுளுக்கு நீ உலகத்தை ஒடுக்குகின்றாய் என்று சொல்லி பெருமானுக்கு அர்ச்சனை இருக்கின்றது. நம்ம டெய்லி சிவ பூஜையில அந்த அர்ச்சனையை செய்யறோம். நிதனபதயே நமஹா, நிதனபதாந்திகாய நமஹா. நிதனம் என்றால் மரணம், நிதன பதையே நமஹா என்றால் மரணத்தை செய்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம், எவன் ஒருவன் மரணத்தை செய்கின்றானோ அவன் மீண்டும் படைக்கின்றான், அவன் தான் காக்கின்றான் மரணத்தை செய்கின்ற வரையிலும் என்பதனால தனித்தனியா அவர்களுக்கு அர்ச்சனை தேவையில்லை. அப்ப உலக உயிர்களுக்கு உடம்பிலிருந்து உயிரினை பிரிப்பவன் அவன் தான் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்க. திருப்பரந்தாள் பஞ்சமப்பன் பதிகத்திலும் சம்பந்த பெருமான் கூறுவார், இயல் ஏழுலகில் உயிரும் பிரித்தவன் செஞ்சடை மேல் நிறை பேரொலி வெள்ளந்தன்னை தரித்தவன் ஊர் பனந்தாள் திரு தாடகை ஈச்சரமே என்று எல்லா உலகங்களில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் அந்தந்த உடம்பிலிருந்து பிரிப்பவன். ஒரு பெரிய அருள். என்ன பெரிய அருள்னா, உடம்பிலேயே மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா திரும்பி திரும்பி லொல்லு சொல்லு விடாம இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரெஸ்ட் வேண்டாமா? இப்ப பகல் முழுக்க வேலை செஞ்சவங்களுக்கு ராத்திரி கைகால நீட்டி தூங்கினா போதும் தோணுது. அண்ணா உழைச்சவங்களுக்கு தூங்குறதுக்கு ஏசி வேண்டாம், தலையணை வேண்டாம், படுக்க வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், தரையில விழுந்தாலே போறோம், உறக்கம் வந்துடும். அது போல பல பிறவிகள் எடுத்து எடுத்து சிரமப்பட்ட உயிர்களுக்கு பெரும்பாலும் அந்த மகா சமகால காலத்துல நல்ல ரெஸ்ட் தரார். இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் சாப்பிட்ட உடனே லைட்டா மத்தியானம் தூங்குற மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் உடம்பிலிருந்து உயிரை பிரிச்சு ரெஸ்ட் தரார். ஆகவே உடம்பிலிருந்து உயிரை பெருமான் பிரிப்பது ஒரு பேர் அருள், நமக்கு ஒரு ஓய்வு. அது இல்லை என்றால் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துதான் பெருமான் எப்படி பண்றாரு, முன்னேற்றி கொண்டே போறார். இப்ப குழந்தை கூட, பிறந்த குழந்தை எப்படி வளருது அப்படின்னா தூங்கி தூங்கிதான் வளருது. நன்னா தூங்கினா நன்னா வளரும். அது போல பெருமான் அடிக்கடி உலகத்தை படைப்பது என்பது எதற்காகன்னா, ரொம்ப அழுக்கா இருக்கிற துணிய டெய்லி துவைக்கிற மாதிரி, ஒரே நாள்ல துவைச்சா கிழிஞ்சு போயிடும். ரொம்ப அழுக்கு பிடிச்ச பாத்திரம் இருக்கு, அதான் பித்தளை பாத்திரம், செப்பு பாத்திரம்,
அதை ஒரே நாள்ல தேய்க்க முடியாது. ஆசிட் போட்டா ஓட்டையா போயிடும். அப்ப என்ன பண்ண, புளி போட்டு இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமா தேய்க்கிற மாதிரி பெருமான் பண்றார். அழுக்கு பிடிச்ச உயிர்களை என் போன்றவர்களை மீண்டும் மீண்டும் படைத்துக் கொண்டே இருக்கிறார். தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் என்பதனால ஒடுக்குபவன் தான் படைப்பவன் அப்படிங்கிற கருத்தை உறுதியாக கொள்ள வேண்டும். ஏன் ஏழுலகில் உயிர் பிரித்தவன் அப்படின்னு சொல்ற. அப்ப பெருமாள் என்ன பண்றார், இந்த கச்சபத்தினுடைய உயிரை அதனுடைய உடம்பிலிருந்து பிரிக்கின்றான். பிரித்து ஓட்டினை கதுமென நச்சிய வெண்டலை மாலையை நடுவுற கொண்டனன். உடனே அந்த வெண்தலை மாலைக்கு நடுப்புற ஒரு நாயகமணியாக அந்த ஓட்டினை பெருமான் அணிந்து கொண்டான் என்று சுருக்கமா சொல்லியிருக்கிறார். ஆனா புராணம் எப்படி சொல்றதுன்னா, வெவ்வேறு இடங்கள்ல திருமால் விண்ணப்பித்தார், பெருமானே இந்த ஓட்டினை தாங்கள் அணிகலனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்த உடனே பெருமான் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுதான் அந்த ஆமையொட்டினை அணிந்திருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். பச்சிளங்கிள்ளைவால் விற்றிருந்தருளிய பண்ணவன், எப்பொழுதும் அம்பாளோடு கூடியிருக்கின்ற அந்த இறைவன் இவ்வாறு செய்தான். இப்பெரும் பிழை தவிர்த்து உய்யுமா நாரணன் எம்பிரான் வைப்பெனும் காஞ்சியில் ஜோதிலிங்கத்தினை வழிபடு மெய்ப்படும் அன்பினால் இறந்திறந்தேத்தலும் விடைமிசை துப்புரள் செஞ்சடை தோன்றல் அங்கவன் எதிர தோன்றினான். தன்னுடைய பிழையினை உணர்ந்த திருமால் என்ன பண்ணாரா, தன்னுடைய திருமாலாகின்ற தெய்வ வடிவத்தோடு அந்த ஜோதிலிங்கத்தில் இருக்கின்ற பெருமானை இடையராது வழிபட்டார். வழிபட்டு பெருமானே எனக்கு காட்சி தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்ட உடனே பெருமான் அந்த தர்ம விடை மீது திருமாலுக்கு அருட்சக்தியோடு காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்தோன்னே காண்டலும் கண்கள் நீர் வாதர கரையறு காதலின் பூண்ட பேரன்பினால் வீழ்ந்து வீழ்ந்திரஞ்சினன் போற்றினான். ஆண்டகாய் ஆறுயிர் தலைவனே அங்கனா அடியனேன் வேண்டுவ யாவையும் தந்தருள் என்றதிர் வேண்டினான். இவ்வாறு பெருமான் ரிஷபாரூடராக அம்பாளோடு காட்சி கொடுத்த உடனே கண்களிலே ஆனந்த கண்ணீரோடு பெருமான் திருவடியிலே விழுந்து விழுந்து எழுந்து பெருமானை பார்த்து திருமான் சொல்றார், ஆண்டகாய் என்றால் ஆண்களிலே திறந்தவனே அர்த்தம். புருஷோவை ருத்ரஹா என்று வேதம். இறைவனுக்குத்தான் புருஷன் என்று பெயர். திருமாலுக்கு புருஷோத்தமன் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. புருஷோத்தமன் என்று சொன்னால் புருடர்களிலே சிறந்தவன் அர்த்தம். அப்பொழுது புருடர்கள் பலர்னாருது. அப்ப அந்த புருஷ சப்தம் உயிர்களை குறிக்கும். புருஷோவை ருத்ரஹா, வை என்ற அந்த இடைச்சொல்லுக்கு இவர்தான் என்பது பொருள். உருத்திரர் தான் புருஷர் என்று வரும் பொழுது, உருத்திரர் ஒருவரே புருஷன் என்று வரும் பொழுது அதற்கு பரமன் என்று பெயர் பொருள். அந்த புருஷத்திற்கு கடவுள் என்பது பொருள். எப்படி பொருள்னு கேட்டா, புரே சேத்தே இது புருஷா, ஒவ்வொரு உயிருடைய இதயத்திற்குள்ளும் அவன் தங்குகின்றான். உயிர்தோறும் அந்த உயிர் ஒரு சிற்றுயிரா இருந்தாலும் அதற்கென்று இருக்கின்ற சின்ன இதயத்திற்குள் கடவுள் இருப்பான். அப்படி இறைவன் எல்லா உயிருடைய இதயத்திற்குள்ளும் இருப்பதனால அவனுக்கு புருஷன் என்று பெயர். இன்னொரு விதத்துல புருஷன் என்றால் ஆண். எப்படி ஆண்னு கேட்டா, உடம்பு ஆண் அப்படிங்கிற அந்த கற்பனையை விட்டுடுங்க. ஆனால் உலகத்திலே ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு இருக்கும் பொழுது மனைவியை கணவனை பற்றுக்கூடாக வாழ்வள், மனைவியை பற்றுக்கூடாக கணவன் வாழ்வது சிறப்பு இல்லை. அப்படி சில பேர் இருக்காங்களேன்னு என்ன கேட்கக்கூடாது. உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து பொதுவா விதி என்னன்னு கேட்டா, அப்பாவை சார்ந்துதான் அம்மா இருப்பாங்க. அப்பா தான் சம்பாதிச்சு கொடுப்பாரு, எல்லா விதத்திலும் அந்த அம்மாவுக்கு துணையாக இருப்பார். இப்படி கடவுள் உயிர்களுக்கு துணையாக இருக்கின்றான் என்று சுந்தரம் சுவாமி சொல்றார். முத்தா முத்தி ததவல்ல முகிழ்மன் முலையாள் உமைபங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா. பத்தா என்றால் பர்த்தா, தரிப்பவன், கணவன். இப்ப உயிர்களுக்கு இறைவன் பதியாக, கணவனாக, நாயகனாக இருக்கின்றான். அப்படின்னா அர்த்தம், உயிர்கள்லாம் பெண் உடம்பு கொண்டவர்கள். இறைவன் ஆண் உடம்பு கொண்டவன் நினைக்காதீங்க. உயிர்கள் உடம்பே இல்லாத நிலையிலும் பெண் இயல்பு கொண்டவர்கள். உடம்பு தேவையில்லை. ஆண் உடம்பா இருந்தாலும் பெண் உடம்பா இருந்தாலும் உயிர் என்பது உடம்பு இல்லை. உயிர்கள் உடம்பிலிருந்து நீங்கினா கூட உயிர்கள் கடவுளை சார்ந்துதான் வாழும். எதை போலன்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பாவை சார்ந்து இருப்பதை போல அப்படி வச்சுக்கணும் என்பதனால உயிர்களை நோக்க இறைவன் புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர்களை தாங்குவதனால உயிர்களுக்கு, அதனால்தான் மைந்தன் என்று இறைவனுக்கு பெயர். மைந்தன் என்றால் வலிமை.
அந்த உயிர்களுக்கு யாருடைய வலிமை வலிமைன்னு கேட்டா கடவுளுடைய வலிமைதான் உயிர்களுக்கு வலிமை. கடவுளை சார்ந்திருக்கின்ற உயிர் அது வினையினால் துன்புறாது, அது வலிய உயிராக இருக்கும். கடவுளை சாராத உயிர் வினையினால் துன்புறும். இப்ப உண்மையாக உயிர்களுக்கு எது வலிமைன்னு கேட்டா கடவுள் தான் வலிமை. கடவுளை சார்ந்திருப்பது வலிமையாகின்றது. என்ன கடவுளுக்கு மைந்தன் என்றும் பெயர் என்பதனால ஆண்டகா என்று சொன்னால் உயிர்களாகின்ற பெண்களுக்கு தலைவனாக இருப்பவன் அப்படின்னு பொருள். ஆறுயிர் தலைவனே என்று அதனை பொருளை விளக்குகின்றார். அருமைப்பாடு கொண்ட உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்றவனே. அங்கனா என்றால் கருணை கொண்டவனே. தலைவனா இருக்கலாம், ஆனா அன்பு கிடையாதுன்னா என்ன பிரயோஜனம்? வீட்டுக்காரர் தான், ஆனா அன்பு இல்லாதவர் வந்து பிரயோஜனம் இல்லையே. கடவுள் வீட்டுக்காரராகவும் இருக்கிறார், அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அங்கனா அடியனேன் வேண்டுவ யாவையும் தந்தருள், நான் கேட்பதெல்லாம் கொடுன்னு திருமால் கேட்கவும் திருமால் கேட்பதையெல்லாம் இறைவன் கொடுக்கின்றான். திருமால் என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டா மழுவலான் இணையடி பொதுவரு பக்தியும். பரமேஸ்வருடைய திருவடியில பொது நீக்கிய பக்தி அப்படின்னா அர்த்தம் பொதுப்பட எல்லா இது வேண்டும் அது வேண்டும் என்று செய்கின்ற பக்தியை போல் இல்லாமல் இறைவனே வேண்டும் என்று செய்கின்ற பக்தி. யாரோ ஒருத்தர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. பொதுவையும் தீர்த்தனை ஆண்டவன் திருக்குறள் சொல்றார். இறைவன் வந்து எல்லோரையும் ஆட்கொள்வதை போல் என்னை ஆட்கொள்ளல, என்னை சிறப்பாக ஆட்கொண்டான். அதான் பொதுவினில் தீர்த்து ஆட்கொள்ளுதல். இப்ப திருமால் என்ன கேட்கிறாருன்னா எல்லோரை போல நான் உன்னிடம் பக்தி செய்ய விரும்பல, நான் ஸ்பெஷலா பக்தி செய்யணும், சிறப்பாக பக்தி செய்ய வேண்டும். அப்ப பிறதுறையை வேட்கை நீங்கி பக்தி செய்ய வேண்டும். இன்னொரு பொருள் வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பெருமானே வேண்டும் என்று பக்தி செய்வது, அதான் சிறப்பாக பக்தி செய்வது. பொதுவொரு பக்தியும் மார்பதத்து அழிவிலா இறைமையும். விஷ்ணு பதம்னு ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்துக்கு யார் வேணா வரலாம், ஆனா நான் தொடர்ந்து அங்க இருக்கின்ற ஒரு ஆற்றலை எனக்கு தருவாயாக. மால் பதத்து அழிவிலா இறைமையும் அவ்விலிங்கன் தனக்கு அன்று தொட்டு ஒழிவரும் கச்சபேச திருநாமம். பெருமானே, இந்த உலகத்திலே இந்த ஜோதிர்லிங்கத்திலிருந்து நீ படைத்தருளினாய், நான் இந்த உன்னுடைய இந்த லிங்கத்தை வழிபட்ட காரணத்தினாலே இந்த லிங்கத்திற்கு கச்சபேசன் என்ற பெயர் வர வேண்டும். இன்றிலிருந்து இந்த லிங்கத்துக்கு என்ன பெயர் வரணும்? கச்சபேசன். கச்சபம் என்றால் ஆமை, ஆமைக்கு கடவுள் அர்த்தம். கச்சபேசன் என்ற பெயரை நீ தாங்க வேண்டும், இந்த பெயரோடு நீ விளங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உம்பரார் தொழுதழ அங்கரன் உமை எழும்பு நீத மருத்துவற்றமும். இப்பொழுது எனக்கு நீ அருள் செய்து விட்டு மறைந்து விடக்கூடாது, பின்னால் யார் வந்தாலும் இங்கு நீ அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கத்திற்கு பின்னால் உமையோடு நீ காட்சி தர வேண்டும். இன்றைக்கும் இந்த கருவறையில பெருமாள் எப்படி இருக்கிறார்? உமா மகேஸ்வர மூர்த்தமா இருக்கிறார். காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வருடைய கருவறையிலும் பெருமான் உமா மகேஸ்வர மூர்த்தமா இருக்கிறார். அதே இங்கேயும் பெருமான் உமா மகேஸ்வர மூர்த்தமா இருக்கிறார். சுவாமி அம்பாளுமா அந்த கருவறையில லிங்கத்துக்கு பின்னால் காட்சி தருவார்கள். அதையும் திருமால் கேட்டு வாங்கி கொண்டாராம். உம்பரார் தொழுதழ அங்கு அரண் உமையுடும் இனித மருத்துவற்றமும் அத்தலந்திகள் முத்தமாம் தலத்தினும் அதிகமா வைத்திடும் தலைமையும். இந்த கச்சபேசம் என்பது காசியினும் உயர்ந்ததாக கருதப்படுகின்ற நிலைமை வேண்டும். அபிமுக்தம் என்று காசிக்கு பெயர். அபிமுக்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா பெருமான் அந்த தலத்திலிருந்து என்றும் விலக மாட்டான், என்றைக்குமே பெருமான் காசியை கைவிட மாட்டான் என்று காசி கண்டத்துல பெருமானை சத்தியம் செய்திருக்கிறான். எவ்வளவு கலி முத்தினாலும் எவ்வளவு கொடுமைகள் இருந்தாலும் விஸ்வநாகின்ற நான் காசியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கிறார். அதனால காசிக்கு அபிமுக்தம் என்று பெயர். இந்த பெயர் ஒன்று வேதங்களிலே வருகின்றது. ஒரு முறை ஸ்ரீருத்ரத்தை ஒருவன் பாராயணம் செய்தால் ஒரு முறை காசி யாத்திரை செய்த பலன் கிடைக்கின்றது என்று கையெழுத்து உபனிஷத் சொல்லுகின்றது. ஒரு முறை ஒருவன் ருத்ரத்தை சொன்னா ஒரு முறை காசிக்கு போய்விட்ட பலன். நம்ம ருத்ர பட்சத்து ருத்ரமே சொல்லிட்டார். அவர் எத்தனை தடவை காசிக்கு போயிட்டு வந்து என்ன எஸ் சதருத்ரிய மதீதே என்று ஆரம்பித்து தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரிதோ பவதி. சதருத்ரியத்தை ஒருமுறை பாராயணம் செய்தால் அபிமுக்தம் ஆசிரிதோ பவதி, காசிக்கு சென்று வந்தவனாகின்றான், காசியிலே வாழ்ந்தவனாகின்றான் என்று வருகின்றது. அப்ப அது அபிமுக்தம் என்ற அந்த காசி தலம் என்பது வேதங்களிலே சொல்லப்பட்ட பெருமை கொண்டது. அதை விட கச்சபேச பெருமானுடைய தலம்
ஒரு படி மேல இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியும். எப்படின்னு கேட்டா, இலக்கணப்படி 2 உயர்ந்த பொருளிலே ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது என்று சொன்னால் 2ம் சமம் என்றுதான் பொருள். 2 பொருள்களை சமம் என்று சொன்னால் ஒன்று உயர்ந்ததுன்னு பொருள். என்னையா குழப்பறீங்க? 2 சமம்னு சொன்னா ஒண்ணு உயர்ந்ததா எப்படின்னு கேட்டா, ஒலிம்பிக்ல ஒருத்தர் மெடல் வாங்கியிருக்கிறார் ஓட்டப்பந்தயத்துல. மானை துரத்துகின்ற புலி போல் ஓடி அவர் இந்த ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடலை வாங்கி விட்டார்னு சொல்றோம். அப்ப புலி போல் ஓடிங்கிறதுனால புலியும் அவரு ஒண்ணுன்னு ஈக்குவாலிட்டி சொல்லிருக்கோம், சமம் சொல்லிருக்கோம் இல்லையா? புலியும் அவரையும் சேர்த்து ஓட விடுங்க, புலிதானே ஜெயிக்கும். அப்ப அவர் புலி போல் ஓடினார் என்று புலிக்கு இணையா சொல்லப்பட்டாலும் அவரை விட புலி உயர்ந்தது என்பது அதற்கு பொருள். 2 பொருளை சமமாக சொன்னால் ஒன்று உயர்ந்ததுன்னு அர்த்தம். இப்ப காசியை விட கச்சபேசம் உயர்ந்ததுன்னு உயர்வு சொன்னா காசிக்கு இணையானதுன்னு பொருள். ஏன் அப்படின்னு கேட்டா, காசிக்கு போற சிரமம் இல்லாம நம்ம பக்கத்துல இருக்கிற கச்சபேசத்திலேயே அந்த இறைவனை அடைகின்றோம். அதனாலதான் உயர்ந்ததே தவிர காசிக்கு இணையானதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதாவது காசி தருகின்ற அனைத்து நன்மைகளையும் தரும், காசிக்கு போற சிரமம் இல்லை. கச்சபேசம் நம்ம ஊர். அப்பொழுது சிரமப்படாம அதே நன்மையை பெறுவதனால உயர்ந்தது. ஆனால் நன்மை ஒன்று என்பதால இணையானது. ஒரே நன்மையை தருவதனால இணையானது, அந்த நன்மையை சிரமம் இல்லாம தருவதனால உயர்ந்தது. அப்ப உயர்ந்தது என்றால் இணையானதுன்னு அர்த்தம், இணையானது என்றால் ஒன்று உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்படி இலக்கணமே கூறுகின்றது. அதனால இப்ப காசியை விட உயர்ந்த தலம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, காசி உயர்ந்த தலம் என்பது பொருள். அதை நல்லா கண்டுபிடிக்கணும் நீங்க. இல்லைன்னா ஏன் காசியை விட உயர்ந்ததுன்னு சொல்லணும்? காசி சுமாரான தலமா இருந்தா அதை விட உயர்ந்து சொல்றதுல பெருமையே இல்லையே. காசி இணையில்லாத தலம் என்பதனால தானே அதை விட உயர்ந்தது என்று கருதப்படுகின்றது. கங்கை தான் மிக உயர்ந்த நதி என்பதனால கங்கைக்கு சமமானது என்றோ கங்கை விட உயர்ந்தது என்றோ காவிரியோ கடிலத்தையோ கூறுவார்கள். ஆனால் திருக்கோயாறுல குருநாதர் சொல்லும் பொழுது இணைப்பதில்லா கங்கை என்று சொல்றார். எந்த நதியும் கங்கை போல நினைக்க முடியாது, கங்கைக்கு சமம் கங்கை தான். அப்படி ஏன் அப்படின்னு கேட்டா, சாமி தலையில உட்கார்ந்து இருக்கு, அந்த தவத்தை எந்த நதியும் செய்யவில்லை, கங்கைக்கு சமம் கிடையாது. அதே போல காசியினும் சிறந்ததாக கருதப்படுகின்ற தன்மை இந்த கச்சபேசத்திற்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டார். சாமி சொன்னார், சரி சரின்னு சொல்லுவார். எதை கேட்டாலும் சுவாமி ஓகே அப்படின்றது. சித்தம் நீடுகையின் அங்கவை முழுவதும் தேத்துழாய் பத்தன கருள் புரிந்த ஆயிடை மறைந்தனன் பறையிடும். அந்த தேத்துழாய் என்றால் தேன் சிந்துகின்ற துளசி மாலை அணிந்திருக்கின்ற தன்னுடைய பக்தனாகின்ற திருமாலுக்கு அவர் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு பெருமான் தன்னுடைய காட்சியை மறைத்துக் கொண்டார். ரிஷபாருடைய காட்சி தராரு. அந்த காட்சியை மறைத்துக் கொண்டு லிங்கத்திலே சென்று பெருமான் சேர்ந்தார். அன்று தொட்டு என்று காஞ்சியின் நீங்களாதமர்ந்திடும் கொன்றைவான் சடையனை கச்சபே சென்றனை கும்பிட சென்றவர் கண்டவர் கருதினர் யாவரும் தீது தீர்ந்து ஒன்றி ஒன்றாம் நிலை மாறிலா முக்தி பெற்றிவரே. அன்று தொட்டு திருமால் வழிபட்டு வரங்களை பெற்ற அன்று தொட்டு காஞ்சியிலே நீங்காது அபிமுக்தமாக அந்த லிங்கத்திலே அமர்கின்ற பெருமானை, கொன்றைவார் சடையனாகின்ற அந்த இறைவனை, கச்சபேசனை யாரெல்லாம் வழிபட்டிருக்கின்றார்களோ அந்த பெருமானை பார்த்தவர்கள், பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், இப்படி எல்லாரும் இன்னைக்கு நம்ம இந்த புராணம் கேட்கும் போது கச்சபேச பெருமானை தரிசிக்கணும் நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தரிசித்த பலன் கிடைச்சிருதான். அப்படிப்பட்ட எல்லோருமே ஒன்றி ஒன்றா நிலை மாறிலா முக்தியை பெறுவார்கள். ஒன்றி ஒன்றா நிலைன்னா என்னத்தம்னா, பாலோடு நீர் சேர்கின்றது, பாலோடு சேர்ந்த நீர் பாலாகின்ற தன்மையை பெறுகின்றது. இருந்தாலும் நீர் தான், பால் தான். அதான் ஒன்றி ஒன்றா நிலை, அதான் அத்வைத முக்தி நிலை. உயிர் சிவமாம் தன்மை பெறுகின்றது, இருந்தாலும் உயிர் இல்லாமல் போய்விடவில்லை, உயிர் என்று அழிந்து விடவில்லை. உயிர் சிவமாகி விட்டது என்பதற்கு என்ன பொருள்? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிவிட்டது என்பது பொருள் இல்லை. அப்ப முக்தியை பெறுவது யார்? இறைவன் தனக்குத்தானே முக்தி வழங்கிக் கொள்கிறானா? அப்படி கிடையாது, இறைவன் உயிருக்குத்தான் முக்தி வழங்குகின்றார். அந்த உயிர் எப்படின்னா, எப்படி வெள்ளப்பாகுல சேர்ந்த அந்த தண்ணீர் வெள்ளம் போல இனிக்குது, அது வெள்ளமாகவே கருதப்படுகின்றது, பெருமைப்படுகின்றது. ஆனால் அந்த சர்க்கரை வேறுதான், தண்ணீரிலே அந்த சர்க்கரை கண்டிருப்பதால் தான் தண்ணீர் இனிக்கின்றது. அதுபோல சிவத்தன்மையை பெற்று உயிர் முக்தியிலே இருக்கும்.
அந்த முக்தி நிலைக்கு ஒன்றி ஒன்றா நிலை என்று பெயர். ஒன்றென்றோ இரண்டென்றோ சொல்ல முடியாது, இரண்டாக பிரித்தறிய வாராத நிலை. அந்த நிலையிலே அது அந்த நிலைக்கு சென்று விட்டால் மீண்டும் படைப்பிற்கு வராது. அந்த திருவுருளிலே இந்த கச்சபேச பெருமானுடைய வழிபாடு என்பது ஒருவருக்கு தரும் என்று சொல்கின்றார். அந்த கச்சபேச பெருமானை யாரெல்லாம் வழிபட்டிருக்கின்றார்கள் என்று புராணத்தை முடிக்கின்றார். துர்க்கையும் சாத்தனும் இரவியும் வைரவத் தொன்றனும் நற்கரி முகனுடன் ஐவரும் கச்சப நாயகன் பொற்கமலப்பதம் பூசனையாற்றி அங்கு உடனமர்ந்து ஒர்க்கமேல் கணங்களோடு அப்புரி காவல் பூண்டு ஒருவரால். காஞ்சிபுரத்தை ஒவ்வொரு திசையில் ஒருவர் காவல் செய்கின்றார்கள், காவல் தெய்வங்கள். அவர்கள் யாரு கேட்டா துர்க்கை. சாத்தன் என்று சொன்னால் நம்ம ஹரிஹர புத்திரர் தர்ம சாஸ்தா அவர். இரவி என்றால் சூரியன். வைரவத் தோன்றல் என்றால் பைரவர். நற்கரிமுகன் என்றால் கணபதி. இவர்கள் ஐவரும் கச்சபேசரை வழிபட்டு அவருடைய அருளினாலே காஞ்சிபுரத்தினுடைய 5 எல்லைகளை காவல் புரிகின்றார்கள். 5 பக்கங்களே இவர்களால் கோயில்கள் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு காவல் புரிகின்றார்கள் கேட்டா, இவர்களுக்கென்று கணங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். அவர்கள்லாம் ஏகப்பட்ட சைன்யங்களோடு தளர்ச்சி அடையாத, ஒர்க்கம் என்றால் தளர்ச்சி தளராத சைன்யங்களோடு இருந்து கொண்டு, கணங்களோடு இருந்து கொண்டு காவல் புரிகின்றார்கள். பைரவர் இருக்கிறாரா, அவரை சுத்தி ஒரு படம் இருக்கு. கணபதி இருக்கிறார், அவரை சுத்தி ஒரு படம் இருக்கு. துர்கை தான் அவர்களை சுத்தி சக்திகள்லாம் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இந்த சக்திமார்களோடு காவல் புரிகின்றார்கள் காஞ்சிபுரத்தினை அப்படின்னு சொன்னார். அதுல திருமாலே வழிபட்ட ஒரு சத்தியமொழி விநாயகர் என்று ஒரு பெருமான் இருக்கின்றார். அவர் இந்த கச்சபேசத்தினுடைய மேற்கே இருக்கின்றார். அவரை பற்றி ஒரு குறிப்பு தருகின்றார். என்ன காரணம்னா, அங்க காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சிவத்தலங்களை எல்லாம் சொல்லிட்டு வருகிறார். அருகிலே இருக்கின்ற ஏனைய சிறப்பான தலங்களையும் குறிப்பினால் அங்க சிறு குறிப்பு கொடுத்து விட்டு செல்வார். அந்த நீர் கச்சபேச குடவைப்பினில் குளிர்ந்த அந்த நீர்நிலைகளோடு கூடிய கச்சபேசம். கச்சபேசத்துக்குள்ள போனோம்னா, கோயிலுக்குள்ள போன உடனேயே வலது பக்கம் ஒரு அழகான தீர்த்த குளம் இருக்கின்றது. அதே போல பழங்காலத்துல எல்லா சிவத்தலங்களையும் சுற்றி தீர்த்தங்கள் இருந்தன அப்படின்னு பார்க்கிறோம். திருவண்ணாமலையில 300 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் சொல்லுது, மலையை சுத்தி. அந்த நீர் கச்சபேச குட வைப்பினில், கச்சபேசத்திற்கு குடக்கு என்றால் மேற்கே ஆயுத கந்தமா மறைமிசை செல்விதன் கணவனார் போற்றி செய்து உய்ந்த சத்தியமொழி விநாயகன் உளன். அழகான இதழ்களோடு கூடிய நல்ல வாசனையோடு பொருந்திய மகிமை பொருந்திய மலர், மாமலர். மலர் என்றாலே தாமரை மலர் தான். மற்ற மலர்களை சொல்லணும்னா தமிழ்ல இன்ன மலர்னு சொல்லணும். அதாவது முல்லைனா முல்லை மலர்னு சொல்லணும். அது போல அரளி மலர்னா அரளி மலர்னு சொல்லணும். மலர் என்று சொன்னால் தாமரை தான் குறிக்கும். அதனால்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது மலர் விசை ஏகினான் மாண்டி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் என்பது அதனையொத்த இதய தாமரைக்கு ஆகி வந்தது அப்படின்னு உரையாற்றல் எல்லோரும் சொல்றாங்க. இதய தாமரை தான் சொல்றாங்க, இதய மல்லிகை இதய முல்லைன்னு சொல்லலையே. ஏன், மலர் என்றால் அது தாமரை தான். அது அடைமொழி இல்லாமல் சொன்னால் தாமரை தான். அதனை மாமலர் என்றும் கூறுவார்கள். மகிமை பொருந்திய மலர். மலர்களிலே எல்லா மலர்களையும் முழு மலராகத்தான் இதயத்துக்கு சாத்த வேண்டும், அர்ச்சிக்க வேண்டும். தாமரையை மட்டும்தான் இதழ்களாக. அப்படிப்பட்ட தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற பெருமை யாருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த மலர் மகள் என்று சொல்லப்படுகின்ற லட்சுமிக்கு. பெரிய புராணம் முழுவதும் அந்த பெரிய புராண பெண்கள் அழகாக இருக்கின்றார்கள் சொல்லும் பொழுது, நம்முடைய தெய்வ புலவர் சேக்கிழார் பெருமான் திருமகளை போன்றவர் தான் சொல்லுவார். என்ன அழகுக்கு ஓமந்து திருமகள் தான். திருமகளை ஒத்த அழகு கொண்டவர். ஆனா சிறப்பு பார்க்கும்போது திருமகளை விட சிறப்பு கொண்டவர். அந்த கற்பு நலம்னு வரும்பொழுது திருவினும் பெரியாள் என்று சொல்லுவார். இயற்பை நாயனருடைய மனைவியார் சொல்லும் பொழுது திருவினும் பெரியாள். ஆனா பூமியில அவதரிக்கும் பொழுது எப்படி அவதரிப்பார்கள்னா, மலர்மகள் மண்மிசை வந்தனள். லட்சுமியே பூமியில பிறந்தா மாதிரி அழகாக அந்த பெண்கள் பிறக்கின்றார்கள் என்று சிறப்பு கொண்டவர் இலக்குவியார். அந்த லட்சுமியினுடைய கணவனார் யாருன்னு கேட்டா திருமால். அவர் போற்றி செய்து உய்ந்த சத்தியமொழி விநாயகன். சத்தியமொழி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கிறாராம் அந்த கச்சபேசத்திற்கு மேற்கே. அவர் திருமாலால் வணங்கப்பட்டவர் என்ற பெருமை கொண்டவர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிவகுமாரர்கள் சிவபெருமானை போலவே ஏனைய தெய்வங்களால் வழிபடப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால சிவ குடும்பத்துல வேற்றுமை கிடையாது.
அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட எல்லாம் சிவம் தான். அதாவது ஒரே உருண்டை வெள்ளத்தை விட்டு வைக்கிற மாதிரிதான். பாலை கூறு போடுவது போலதான். 1 லிட்டர் பாலை கலந்து 1 டம்ளர்ல எடுத்து வைக்கிற மாதிரிதான். அப்ப சிவம் தான் முருகன், சிவம் தான் விநாயகர், சிவம் தான் சக்தி. அப்ப சிவ குடும்பத்துல பேதம் கிடையாது. புராண வழக்குல அப்பா பிள்ளைன்னு சொன்னாலும் இந்த சிவகுமாரனுடைய வழிபாடு என்பது சிவனை வழிபடுவதை போலவே பலன் தரக்கூடியது என்பதை புராணங்கள் அங்கங்கு சொல்கின்றன. அந்த பேதம் இல்லாமல் பார்க்க வேண்டும் என்பதனால ஏனைய தெய்வங்கள் எல்லாம் சிவனை வழிபடுவதை போலதான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள், விநாயகர் பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். அப்படி வழிபடப்பட்டவர் தான் சத்தியமொழி விநாயகர். அவர் பெருமாளால் வழிபடப்பட்டவர். அவர் பெற்றினால் எந்த ஊரும் தவிர்த்து இம்மையே வெட்டவை எய்துவார். அந்த விநாயகர் பெருமானை வழிபட்டாலும் இந்த பிறவியிலே எல்லா நன்மைகளையும் பெற்று துன்பங்கள் இருந்து நீங்குவார்கள். என்ன காரணம்னா சிறப்பாக இந்த உயிருக்கு வருகின்ற துன்பத்தை நீக்குபவன் விநாயகன், விக்ன விநாயகன் அவருக்கு பேரு. அவருடைய வழிபாட்டினாலே என்ன பலன் கேட்டா நமக்கு வர வேண்டிய துன்பம் வராது. அவரை வழிபடாது இருப்பதனால என்ன பலன் கேட்டா நமக்கு வர வேண்டாத துன்பங்கள்லாம் வரும். அதனாலே அவருக்கு விக்ன விநாயகன் பேரு. அவரை வழிபட தவறினால் எல்லா துன்பங்களும் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்டவர் இந்த விநாயகர் பெருமான். அவரோடு இந்த படலத்தை முடிக்கின்றார். தொடர்ந்து சகோதர தீர்த்த படலத்தை அடுத்தவர்களை பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சபேஷா சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.